சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும். கவனம். ஏன் தெரியுமா, நம்ம என்ன செய்யறோம்னா, முக்கியமான விஷயம் வந்துட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது எடுப்போம், அது போயிடும். மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரதுக்கு 40 வருஷம். ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்ல? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். கவனமா கேளுங்க. காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா வடைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான். காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற, நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மா, திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மா, காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஓகே, காக்கா கிட்ட இருந்து திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது? ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க. ஒரு 8 வயசுல பயந்து போனா, இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண். ஒருத்தர் வேலைக்கு ஏதோ ஒரு வந்து நின்னார். அக்கா கனிமழக்கா நிற்கிறாங்க. யாருக்கு வேலைன்னா, என் மருமகனுக்கு. உன் பொண்ணுக்குன்னு வா, யோசிக்கலாம். ஓ, பெண் இருக்கா இல்லையா, பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்றிருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன், எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோருக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம்.